அதிவேகமா வந்த இளைஞர்களுடைய செயல்பாடுனால 6 வயது சிறுமியுடைய கை பிராக்சர் ஆயிருக்கான். நிம்மதியா விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை அதிவேகமா இருசக்கர வாகனத்துல கவனக்குறைவிலான ஏற்பட்ட விபத்து குழந்தையுடைய கைக்கு விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இணையத்துல வேகமா பகிரப்படுது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ராயக்குட்டை பள்ளத்தெரு பகுதியை சார்ந்தவர் சரவணன், அவங்களுடைய மனைவி பேரு மீனாட்சி. சரவணன் மீனாட்சியுடைய மகள் 6 வயது சிறுமியுடைய பேரு ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ பாப்பா என்ன பண்ணிருக்காங்க, வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோல ஜாலியா விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆட்டோல ஏறுறாங்க, இறங்குறாங்க, சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா சேட்டை பண்ணிட்டு இருக்கும் போது அவ்வழியா வந்த 2 இளைஞர்கள் அதிவேகமா வரும்போது ஜெயஸ்ரீ பாப்பாவும் வெளியில வர சம்பவ இடத்திலேயே விபத்து ஏற்பட்டு குழந்தைக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. மருத்துவமனையில சிறுமிக்கு சிகிச்சை கொடுக்கும் போதுதான் சிறுமிக்கு இடது கையில முறிவு ஏற்பட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சதா சொல்லப்படுது. இந்த நிலையில சிறுமிக்கு ஏற்பட்ட காயங்கள் ஒரு புறம் இருக்க, அவ்வழியா இருசக்கர வாகனத்தை அதிவேகமா ஓட்டி வந்த இளைஞர்களை காவலர்கள் வழக்கு பதிவு பண்ணி தேடிட்டு இருக்காங்களாம். ஹைவேல போற மாதிரி சின்ன சந்தில தான் போகும்போது இருசக்கர வாகன ஓட்டிகள் இன்னுமே கவனமா பொறுமையா போகணும். இதனிடையே அவங்க அதிவேகமா வந்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதா கூறப்பட்ட நிலையில இந்த காட்சிகள் பகிரப்பட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.